பரலோகபிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து இந்த கொடியை ஆசி பெறும்படி செபிக்கிறோம். எங்களுடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளை தந்தீங்களே, உங்களுடைய அன்பை ருசிக்கும்படி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த இரவெல்லாம் காத்தீர், பகலெல்லாம் காத்தீர். எல்லாவற்றையும் நினைக்கும் பொழுது எங்கள் அப்பா இயேசுவுக்கு நாங்கள் எல்லா கனமும் துதியும் செலுத்துகிறோம். தேவ மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளோ பலவீனங்கள், இவ்வளோ சோர்வுகள் எல்லா நடுவிலும் நீர் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உன் சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தை கொடுக்கட்டும். கிருபையானவர் மேம்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் காண்கிறது எங்கள் நடத்தும் அதிசயங்களை செய்கிறது. ஆச்சரியமான வழியை நடத்துகிறது. உமக்கு மகிமையை கனவு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மேம்படுத்துவோம். அவருடைய கிருபை நாம் உணர்கிறோம். 228வது பாடலை பாடி தேவனை நாம் மேம்படுத்துவோம். எதை குறித்தும் கலக்கமில்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கமில்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்வேன். இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்வேன். எதை குறித்தும் கலக்கமில்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்வேன். இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்வேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். கவலைகள் பெருகும்போது கர்த்தர் என்னை தேற்றுவே. கவலைகள் பெருகும்போது கர்த்தர் என்னை தேற்றுவே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எதை குறித்தும் கலக்கமில்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். வலப்பக்கத்தில் இருப்பதனா நான் அசைக்கப்படுவதில்லை.
வலப்பக்கத்தில் இருப்பதனா நான் அசைக்கப்படுவதில்லை. தகப்பன் வலப்பக்கத்தில் இருப்பதனா நான் அசைக்கப்படுவதில்லை. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். என் சமூகம் முன் செல்லும், இளைப்பாறுதல் தருவேன் என்றே. என் சமூகம் முன் செல்லும், இளைப்பாறுதல் தருவேன் என்றே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். என் சமூகம் முன் செல்லும், இளைப்பாறுதல் தருவேண்டி. என் சமூகம் முன் செல்லும், இளைப்பாறுதல் தருவேனென்றி. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். எனக்காய் யுத்தம் செய்தி யாவையும் செய்து முடிப்பேன். எனக்காய் யுத்தம் செய்தி யாவையும் செய்து முடிப்பேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, கலக்கம் இல்லப்பா. ஆண்டவர் இந்த நாளிலே தந்த பாடலை பாடி தேவனை நாம் பயன்படுத்தணும். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அவர் ஆண்டவராகிய நமக்கு தந்த வேத பகுதியை வாசித்து அடிபடுவோம். யோபுவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். என் ஆத்மா ஜீவனை ஆரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுகிறேன். நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதவன், வேறு எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறேன், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்றேன். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரிகளை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்கும். மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போலவும் இருக்கிறது. நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை.
உடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மலமாக்குகிறேன். களிமண் போல என்னை உருவாக்கினேன் என்பதை என்னை திரும்ப தூளாக போக பண்ணுகிறேன் என்பதை நினைத்தார். நீர் என்னை பால் போல வார்த்து தயிர் போல ஒரே பண்ணுவீர் அல்லவோ. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளால் நரம்புகளாலும் என்னை செய்து எனக்கு ஜீவனை தந்தும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டின உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றின. இவைகள் உடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது மக்கள் இருக்கிறது என்று அறிவேன். நான் பாவம் செய்தால் அது நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடு. நான் துன்மார்க்கனாக இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமனாக இருந்தாலும் என் தலையை எடுக்க மாட்டேன், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தரணும், அது அதிகரிக்கிறது. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாக உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறேன். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாக ரெட்டிக்க பண்ணுகிறேன். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறேன். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணது எனக்கு ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுது ஜீவித்து போனால் நலமாமே. நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிரேத கூலி கொண்டு போகப்பட்டிருப்பேன். என் நாட்கள் கொஞ்சம் அல்லவும் காரிருடம் அந்தகாரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமாகி போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றார். அந்த தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுத்த வேத பகுதியை நாம் வாசித்தோம், நாம் சிந்திப்போம். இங்கே யோபு தான் சொல்லுகிறார். யோபு பதில் கூறுகிறார் ஆண்டவரிடத்தில், நான் எப்படி இருந்தால் இப்படி இருக்கும் என்று தன்னுடைய மன விருப்பத்தை யோபு எடுத்து வைக்கிறதை பார்க்கிறேன். இந்த நிலையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதப்பா, நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உனக்கு தெரியும். உடைய கைக்கு என்னை தப்புக்கிறவன் இல்லை. உடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மலமாக்குகிறேன். பாருங்க, நீங்கள் தான் எல்லாவற்றையும் எனக்கு படிச்சிங்க, எல்லாம் தந்தீங்க. நீங்கள் தான் என்னை நிர்மலமாக்குறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஓட முடியுமா? நான் உங்கள் கையில் தானே இருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்கேயும் ஓட மாட்டேன். உங்களை விட்டு நான் எங்கேயும் ஓட மாட்டேன். ஆமாம், என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்க என்னை நிர்வாக களிமண்ணை போல என்னை உருவாக்கினேன் என்பதையும் என்னை திரும்ப தூளாக பண்ணுவேன் என்பதையும் நிறுத்தார். என்ன தூளாக்குவீங்களோ அப்படின்றத அவன் தன்னுடைய வேதனையை சொல்கிறார். எதிர்ந்தாலும் நம்ம ஆண்டவரோடு தான் பேசணும். என்ன சம்பவம் எது வந்தாலும் ஆண்டவரோடத்துல பேசி ஆண்டவர் மகிமையை காணணும். ஆண்டவரை நம்ம தூசிக்கக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவரோடு இருந்து எந்த விளைவு என்ன காரியம் வந்தாலும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லுவார். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் பரசும் எல்லாம் தருவார். ஆண்டவரால் முடியாத எதுவுமே இல்லை. இயேசு அவரிடத்தில் வர உண்மையாக ஒருவன் வந்தார். அவர் விசாரிப்பார். விசாரித்து என்ன விருப்பம் ஆஞ்சிருக்கு எல்லாம் செய்வார். இயேசு, நீங்களும் அவருடைய வாழ்வில் கொஞ்சம் விட்டு கொடுங்க. கொடுக்கும்போது இவ்வளோ தேவைகள் இருக்கும். பிசினஸில் கூட இயேசுவை முன்னிறுத்தி செஞ்சு பாருங்கள், அந்த தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும். அதிக கொள்ள லாபம் எதிர்பார்க்க முடியாது, கிடைக்கும். ஒரு லாபத்தை வைப்பார். தைரியமாக ஆண்டவர் செய்வார். அவருடைய வல்லமை விளங்கும். இங்கே அந்த பக்தன் அவருடைய வாழ்க்கையை ஆசைப்பட்டு பயன்படுத்தி கர்த்தர் வேறு பிரித்து ஆண்டவர் நம் நடுவில் உண்டு. நம்ம நடந்த வல்லமை உள்ளவர்களாக இருக்கு. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் எந்த விதத்தை அவர்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். அவர் சொல்லும் பொழுது, நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாக இடிக்க பண்ணுங்க, என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுங்க. போராட்டத்து மேல் போராட்டம் அதிகம். பாருங்கள் எப்படி இருப்பாருங்க. உண்மையாக உத்தமுள்ள யோபு மேலே நீ நாளுக்கு நாளே எனக்கு போராட்டம் வந்துகிட்டே இருக்குது, குறவே இல்லை.
உண்மையாகவே அப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நானும் பார்க்குறேன், எவ்வளோ உத்தமமாக நம்ம இருக்கணும்னு பிரயாசப்படுறோமோ அந்த அளவு உபத்திரம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம யாருக்கு தீங்கு சொல்ல, நம்ம எவ்வளோ அருமையாக நல்ல வேதத்தை வாசி ஆண்டவர் விரும்பின பாத்திரமாக இருந்து ஆண்டோடைய கருவாரங்களை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக ஜொலிக்கணும்னு நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ அந்த அளவு உபத்திரம் வந்துட்டு இருக்கு. இப்போ சாதாரணமாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பெரிய உபத்திரத்தில் தாங்க முடியாத பலவீனம் லைஃப்பில் நான் ஒவ்வொன்றும் அனுபவிக்கிறத நினைக்கும் ஆண்டோட ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுத்தேன், ஏன் ஆனால் தேவன் சித்தம் ஒன்று இருக்கும் அல்லவா, ஒரு வயதில் அதை நான் ருசிப்பேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தரை வழி நடந்தவர் காக்கும் மீட்போடு இருக்கு, காரங்களை எல்லாம் செய்வார். என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காரியங்களையும் நாம் பொறுமையோடு நேர்த்தியாக செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒவ்வொன்றும் இன்னும் வேகமான ஆண்டவர் நம்மோடு எல்லையை பெரிவாக்கும்போது பெரிதாக்குவார். அப்பொழுது இருக்கிற சௌகரியம் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு ஆக்டிவ் பர்சனாக இருக்கணும். தொடர்ந்து ஆண்டவர் மேற்பட்ட ஆத்மாக்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் ஞான கண்களால் நான் பார்க்கிறேன். இவ்வளோ நெருக்க உபத்திரவ சஞ்சலங்கள் இருந்தாலும் கர்த்தர் அப்படியே நமக்கு செய்ய போகிறேன். ஒவ்வொருத்தருடைய நல்ல விசாரிகள் அவனுக்காக செபிக்கிறேன். பிள்ளைகளாக கர்த்தர் எடுப்பா. அவருடைய மகிமை எப்பொழுது நம்மளோடு இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய நாமம் மயப்படுறதுக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தி வருகிறேன். நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்போம். விசுவாசித்தால் மகிமையை காண்போம். கர்த்தரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலம் நீரூற்றாய் செழித்திருக்கும். வறண்ட நிலம் நீரூற்றாய். ஆமாண்டவரே, கோரை எல்லாம் முளைக்கும். நன்றி. சகதனே மலபா சந்தி சமத்தோரி அகமாத்தி சீவத்தியாளனி. கிருபையின் தேவனே, மானானந்தனுடைய வாஞ்சித்து கருது போல தேவனே எங்கள் ஆத்மாவுமே வாஞ்சித்து கருது. கிருபைக்காக, வரங்களுக்காக, இயேசுடைய மகிமையின் அற்புதங்களுக்காக, இயேசு எங்களுக்கு செய்கிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரை அறிந்து செய்வதற்காக, எல்லா சதிகளையும் உடைக்கிறதுக்காக, எங்களை பார்க்குறவர்கள் தலையை துலுக்குகிறார்கள். ஏனப்பா, எங்களுக்கு கிருபை இல்லையா? எங்களுடைய ஆத்மா இல்லையா? விடுதலை ஒன்றும் இல்லையா? ஆண்டவரே அப்பா, தலையை துலுக்கிட்டு இந்த சபை எந்த எலும்புகள் விளையாடுமா? இது வளருமா? ஆண்டவரே, எனக்குள்ள ஏற்படுகிற வேலை நீ காண்கிறீர். ஆண்டவரே, எப்பொழுது அப்பா இது எப்பொழுது பெறப்படும்? இதுப்பா இப்படி பிள்ளைகள் எவ்வளோ வேணும் வச்சுருக்கிறப்பா இருக்குப்பா. எனக்கு அந்த வேலை வரல. வைப்பீன்னா விசுவாசிக்கிறேன். ஏசுரா தேங்க்யூ. சோத்திரமா ஐயா சோதரம் இந்த மத்தியமா என் பேரா ராசியா அவர் விருப்பப்படியாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. குறை இல்லை. ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு குறைவில்லை. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் ஜீவகாலம் முழுவதும் நன்றி சொல்ல மகிழ்வு பெற்று அல்லேலூயா. என்னுடைய வசனத்தை கொண்டு வெளிப்படும் மகிமை பருமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு இந்த வழி பாதையானவனே. இயேசுவே பாதையானவனே. பாதையை ஓடி திரிகிற பாதை அதை வழியை பார்க்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய நினைப்பதற்காக செய்து முடிக்கிறதுக்காக ஒன்றை தலைவராக செய்து முடிக்கிறேன். சோதரன் சோத்திரம் காத்துக்கொள்வது நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.
நாளில்